ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ட்ராகன் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். நாம் ரெஸ்டாரண்ட்டில் போனால் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி கடையில் வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பீசஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. சிக்கனை நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி, 1 டீஸ்பூன் சோயா, 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் கூட சேர்த்துருக்கிற பொருட்கள்லாம் கைகளாலே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து பிசையாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வினிகருக்கு பதிலாக 1/2 எலும்புச்சம்பழம் சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சிக்கன் கூட. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை 1/2 hour மேரினேஷன் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் சிக்கனை பிரட்டி போட்டுக்கோங்க. பேக் சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ண சிக்கனை நம்ம ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருந்த சிக்கனையும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருந்த எல்லா சிக்கனும் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் முந்திரி பருப்புகளை வறுத்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற 5 பூண்டு பற்களை இது கூட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லேசான கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு அன்னாச்சி பூ இது கூட சேர்த்துக்கலாம், ஃப்ளேவருக்காக தான். அடுத்து நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. உள்ள விதைகள் இல்லாமல் எடுத்துக்கணும். சிசர் வச்சு கட் பண்ணி விதைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நீங்கள் கேப்சிகம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த பொருட்கள்லாம் வதக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி பாயில் ஆகட்டும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதும் நம்ம சேர்க்க வேண்டிய அடுத்த பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். தேன் இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டாக இருக்க ஃப்ளேவர் பிடிக்காதவங்க நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் வேறு உப்பு சேர்த்துருந்தோம், இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் சொன்ன இந்த மெத்தட்களை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அப்படியே நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்ட்டில் கண்டிப்பாக வரும். சிக்கன் சாஃப்டாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டில் டெலிசியஸாக இருந்துச்சு. இந்த சிக்கன் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். நம்ம இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த ட்ராகன் சிக்கனை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சதுக்கப்புறம் ட்ரையான கடாயில் 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சதும் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ட்ராகன் சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.